அன்பார்ந்தவர்களே, புனிதர்கள் எல்லாரும் பிறக்கும் பொழுதே பரிசுத்தவான்களா பிறக்கல. மாறாக தங்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்தது மூலமா பரிசுத்தவான்களாக மாற்றி கொண்டார்கள். நாமும் நம்ம எல்லா குறைகளோடும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைக்கும் பொழுது எரிந்து சுடர்விடும் விளக்காக மாறுகிறோம். பிறப்பினால் பரிசுத்தவான்களாய் யாரும் பிறப்பதில்லை. ஆண்டவரிடம் முழுமையாய் அன்னை மரியாளை போல அர்ப்பணிப்பதன் மூலம் பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம். பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்று எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். எங்கள் அன்பு ஆண்டவரே, மறுபடி பிறப்பதனால தான் எங்களுக்கு உயர்வு வருது, எங்களுக்கு மீட்பு வருது, எங்களுடைய வாழ்க்கையில வளமை வருது என்பதை உணர்ந்து உமக்குள் துளிர்க்கின்றவர்களாக, மகிழ்ச்சியில் துளிர்க்கின்றவர்களாக எங்களை வாழ வையும், ஆசீர்வதிங்க. மறுபடி பிறக்க தூய ஆவியானவள் அதிகமாக நிறைக்கப்பட முடிய அருளை தாங்க. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.